ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். அதுவும் அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். இதுதான் அலோ ப்ளவுஸு. இந்த அலோ ப்ளவுஸில் செஸ்ட் ரவுண்டு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு இருக்குது. 17 இன்ச்சுனா ஒரு பக்கம் 8.5 இன்ச்சு. உயரம் பார்த்திங்கன்னா 12 இன்ச் இருக்குது. உயரம் 12 இன்ச்சு. செஸ்ட் ரவுண்டு ஒரு பக்கத்துக்கு 8.5 இன்ச்சு. பின் கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். இந்த இடம் வரைக்குமே கரெக்டாக 6.5 இன்ச்சுக்கு வருது. ஆம்ஹோல் பார்த்திங்கன்னா 7.75 இன்ச் வருது. ஸோ நம்ம இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ப்ளவுஸை கட் பண்ணுவோம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். மடிச்சடிக்க ஒரு 2 இன்ச் போல் கேப் விட்டுட்டு மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ 2 லைன் போட்டாச்சு. இதிலிருந்து நம்ம 12 இன்ச் அரைஞ்சு தையலுக்காக 12 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 12 இன்ச் உயரம் நான் எடுத்துட்டேன். அதுக்கான கோடை போட்டுக்கலாம். உயரம் 12, அரை இன்ச் தையலுக்காக 12 இன்ச் நான் எடுத்துக்கிட்டேன். செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் ஒரு பக்கத்துக்கு பேக் பார்ட்டில். ஸோ 8.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அதிலிருந்து 1.5 இன்ச் நான் தையலுக்காக விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடம் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க அதாவது இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் பார்க்குறவங்க வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் போடுற அளவுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க. ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த 2 இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, இந்த இடுப்பை 2ஆக மடிச்சுட்டு இப்போ இதோட சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஷோல்டரை நம்ம இப்படி சேர்த்து வச்சு அதோடைய சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கீழையும் இடுப்புலையும் கழுத்துலையும் உள்ள சென்டரை நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம். பின் கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் பின் கழுத்தை நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா கழுத்து சுற்றளவு என்ன அப்படின்றத பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த 2 சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரு நம்ம மார்க் பண்ண இந்த கழுத்துலையும் இடுப்புலையும் உள்ள சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சு நம்ம கழுத்து பின் கழுத்து உயரத்தை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கழுத்துக்கும் இடுப்புக்கும் உள்ள இந்த சென்டரில் வச்சுட்டு இந்த பாயிண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த கழுத்தினுடைய சுற்றளவு நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். அப்போது கரெக்டாக அழகாக நமக்கு அந்த இடம் சரியாக வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போது நான் அழகாக இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்போ நமக்கு கிடச்சிருச்சா, இந்த இடம் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவை நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடம் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஷோல்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.25 இன்ச் ஒரு புள்ளி இருக்குது. நம்ம அதே 1.25 இன்ச் ஒரு புள்ளி ப்ளஸ் அரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் சைடில் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம எது வரைக்கும் இருக்குன்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கோடு போட்டுக்கலாம்.
இப்போது இந்த இடம் நம்ம ரவுண்ட் வந்து கரெக்டாக வருது. இப்போ நம்ம பின் கழுத்து மார்க் பண்ணியாச்சு, அதுக்கு வளைவு கொடுத்தாச்சு, ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு, செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு, முழு உயரம் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்காக நம்ம விட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இந்த இடம் பட்டிக்கு. கழுத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. எங்கே சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். 4 துணியை மடிச்சுக்கணும். 4 துணியை மடிச்சுட்டு கீழே ஒரு லைன் மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு கையை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஆர்ம் ஹோல் உயரம் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கை வந்து மார்க் பண்ணியாச்சு. கை கட் பண்ணிடலாம். ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸை பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல லைட்டாக நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம். இப்படி கூட விரிச்சிட்டு நம்ம லைட்டாக ரொம்ப குடையாமல் லைட்டாக குடஞ்சிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டு தான் போட்டிருக்காங்க. நம்ம கிராஸ்லேயே நம்மளும் போட்டுக்கலாம். இப்போது இது வந்து பேக் பார்ட்டை அப்படியே நம்ம இங்கே வச்சு ஆர்ம் ஹோல் கழுத்து எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம சைடு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்படியே வச்சு டிட்டோவும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணதை அப்படியே நம்ம பேக் பார்ட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த இடம் 1/4 இன்ச்சு கை வளைவுக்கு வளைச்சிக்கலாம். இப்போது முன் கழுத்து உயரத்தை நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ முன்கழுத்து உயரத்தை நாம் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த இடம் இருக்குது, 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பட்டி எங்கே சேர்த்துருக்காங்களோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைடு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது முன் டாட்டு மட்டும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்த ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு நம்ம சென்டரில் நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1/4 இன்ச் விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு நம்ம வளைவு போட்டுக்கலாம். இந்த பார்ட்டு இந்த இடம் இப்படியே நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணணும். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 8.75 வருது. நம்ம வந்து 8.5 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம் பேக் பார்ட்டில். அதனால் இந்த இடத்த நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டாட் பாயிண்ட்டு இந்த இடத்துல டாட் பிடிக்கணும். ஸோ வந்து டாட் இப்படி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.